கலந்துட்டு வாரோம். நம்ம பெரிய பகுத்தறிவாளர்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் எவ்வளவு மட்டரகமாக இருக்காங்க. ஈரானுக்கு ஆதரவாக பேசக்கூடிய குரல் அறிவட்டாரத்தில் இருந்திருக்கேன். என்னால் அதை சகிக்க முடியாமல் நான் எழுந்து வந்தேன். அங்கே இழந்த எனது ஒரு இழப்பை இந்த கூட்டத்தில் சர்ச்சையெல்லாம் என்று நான் 100% நினைக்கிறேன். இந்த புஸ்தகத்தை முஸ்தபா அனுப்பி தந்தார். இதை வாங்கி நான் கொரியர் ஆஃபீஸுக்கு போனேன். என் பையன் அவனும் சின்ன பையன், இப்போ தான் +2 எழுதியிருக்கான். அவன் இதை பார்த்தோன்னா அவனுக்கு இது ரொம்ப இந்த கட்டப்படம் என்கிட்ட கேட்டான், அந்த பூனை ஏன் தனியை சர்ச்சிச்சு. அப்போ இது ஒரு கேள்வி, அவனுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். அப்போ தான் எனக்கு கண்மணி குலசேகரனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம். அவர் சொன்னார், காக்கை இப்படி நேரே பார்த்துட்டு இருக்கக்கூடிய காக்கை சரி தனியை சரிச்சிட்டு ஒரு காக்கை பார்க்க தெரியுமா? அதான் எழுத்தாளர் காக்கை. அது எழுத்தாளர் எல்லா விஷயத்தையுமே அது தனியை சரிச்சு தான் பார்ப்போம். அதுபோல் இந்த பூனையும் தனியை சரித்து பார்க்கும். அது பூனை சரிச்சு பார்க்கறதோட எனக்கு சகாதமே அப்படி சரிச்சு தான் பார்த்தது போல உள்ள போய் அந்த கவிதைகளை நான் வாசிக்கிற நேரத்தில் எனக்கு புரிஞ்சுட்டேன். ரெண்டாவது என்ன பையனுக்கு அவன் தமிழாசிரியர் மகன் தான் பேர். அவங்க குஞ்சுக்கும் குண்டுக்கும் கூட வித்தியாசம் தெரியாது. பிரதீஷ் குஞ்சில் வீடு கட்டுறாங்க, அவன் பள்ளத்திலேயே வீடு ஓடுதான். அதில் தண்ணி கட்டுமே, அது குண்டு இல்லைடா, குண்டு குட்டில் அந்த அவனோட பையன் சொல்லுறான். இதை வாசிக்கும் போது இதே ஒரு கவிதையாக இருக்கு. அப்போ நானும் பார்த்தேன், ஆமாம் இது ஒரு கவிதை. ஆனால் அதிகபட்சமாக அந்த கவிதை சொல்லாத விஷயத்தை தானே நமக்கு உள்ளார சொல்லுவது தானே கவிதை. இப்போ உனக்கு இதை நான் வாசிக்க ரியா என்கிற பூனை என்கிற சூரியன் அதோட முடியல. ஒரு கவிஞன் சொன்னால் அஸ்திபாரங்கள் இருக்கின்றன, ஆனாலும் அவர்கள் தெரியவதில்லை. தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ இதெல்லாம் வாசிக்கும் போது ரியா என்கிற பூனை என்கிற சூரியன் என்கிற சகானா அதோட முடியல. சகானா என்கிற சாவித்திரி அவன் அம்மா. அதை விட அஸ்திவாரம் எதுன்னு சொன்னா ரியா என்கிற பூனை என்கிற சூரியன் என்கிற சகானா என்கிற சாவித்திரி என்கிற ஜிஎஸ் தயாளா. வேலை போக தெரியுமா? இப்ப இந்த மாதிரிப்பட்ட ஒரு இடையிலிருந்து மேலே போகக்கூடிய அல்லது மேலே இருந்து கீழே போகக்கூடிய இந்த தலைப்பே நமக்கு கையில் ஒரு இதாக இருக்குது. இந்த கவிதைகளை நான் வாசித்து பார்த்த நேரத்தில் எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் என்னன்னு சொன்னால், இந்த கனிமொழி கருணாநிதி முதல்ல கருணவையின் வாசனைன்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பு போட்ட நேரத்தில் கல்யாணிக்கு அதை பற்றி ஒரு பத்திரிகையில் விரிவாக எழுதியிருந்தார். ரொம்ப நீளமாக எழுதியிருந்தார். நீங்களாம் வாசிச்சிருக்கீங்க. அதில் அவர் என்ன செய்தார்னு சொன்னால், அந்த கலைஞர்கள் கூட தொடர்புபடுத்தி அதை கவிதைகளை எல்லாம் கவிதை இல்லை கனிமொழியை கலைஞர்களோட தொடர்புபடுத்தி அவர்கள் கவிதைகள் கூட தொடர்புபடுத்தி எல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி எழுதலாம். அப்போ அந்த சமயம் இந்த முஸ்தபா சொன்ன அந்த தேர்ச்சி பெற்ற குரு என்று சொன்னாங்க, அந்த அம்மா தான் அப்பாயை விட்டு விலகி எங்கேயோ போகிறாங்க. இந்த ஆள் ஏன் திரும்ப திரும்ப அப்பாயை கூட சேர்க்காரு? அதாவது கலைஞர் எழுதக்கூடிய கவிதைக்கும் கனிமொழி எழுதக்கூடிய கவிதைக்கு எவ்வளவோ விலக்கல்கள். இந்த மாதிரி எழுதக்கூடியது இன்னொரு மொழி, அது ஒரு பெண் சார்ந்த விஷயங்கள். அப்பா கூட ரொம்ப போது இன்னும் கையில் எடுத்து வச்சு அதட்டக்கூடிய அப்பான்னு தான் அப்பாயே எழுதுவான். அப்போ இந்த நம்ம விலகி போகக்கூடிய நேரத்தில் எப்படி? ஆனால் ஜிஎஸ் தயாளனுக்கு விரலை பிடிச்சிட்டு விலகோ ஒரு சகாநாயகா இந்த தொகுப்பு முழுக்க நம்ம பார்க்கணும். அவன் ஏதோ விஷயங்களே அப்பாயா அப்பா 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 பரீட்சையில் எழுதும் போதும் பதில் தெரியாத நேரமும் அப்பா. ரெண்டாவது அவ படுத்து உறங்க, அப்பா வெளியூர் போறாரு, அம்மா எழுப்புவாங்க. அம்மா யார மகளை எழுப்ப முடியும்? அப்பான்னா ஏதாவது ஒரு கதை சொல்லி எழுப்பிடுவாங்க. இந்த மாதிரி இந்த
தொடர் இந்த கவிதை தொகுப்பு முழுக்க முழுக்க நாம் வந்து ஒரு அப்பாயையும் மகளையும் அப்படி கைகோர்த்து போகக்கூடிய ஒரு போக்கை இந்த தொகுப்பு முழுவதும் நாம் பார்க்க முடியும். ரெண்டாவது, இதில் வந்து உள்ள கவிதைகள் நடுக அப்பாயும் மகளும் ஒரு தோற்றம். ஆனால் அது எப்படி எப்படி போகும், அதான் இங்கே அவர் இந்த வேப்ப இலையை பற்றி ஒரு கவிதை வாசித்தார். அதை பட்டாம்பூச்சியாக பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த கவிதைகளை முழுக்க முழுக்க நெடுக பட்டாம்பூச்சிகளும் மின்மினி பூச்சிகளும் சிறகடிக்கின்றன. பட்டாம்பூச்சி மின்மினி பூச்சி சாதாரண எல்லா கவிதைகளையும் சிறகடிக்கும். சுவர் முழுக்க எறும்புகள் பரபரக்கிறது போல. அது அதிகஸ்தானம் வந்து அந்த தொகுப்பில் உள்ள கவிதைகள் எழுதி ஒரு 25 வருஷம் இருக்குமா? அது 2001-2 வந்து அந்த புக்கை வந்தது 2002 அப்போ அந்த சமயங்கள்ல அந்த எறும்புகள் பரபரக்கின்றேன்னு சொல்லக்கூடிய அதுக்கு ஒரு தொடர் மக எழுதக்கூடிய அந்த இதுகளில் பட்டாம்பூச்சிகளாகவும் மின்மினி பூச்சிகளாகவும் பறக்கக்கூடிய ஒரு இது. இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு 7 கவிதைகள் முழுக்க முழுக்க அப்பாயை பற்றி இருக்கு. அந்த உதாரணத்துக்கு ஒரு ஒரு கவிதை நான் சொல்லுவேன். ஆங்கிலம் வரவில்லை, நவீன முகப்பூச்சிகளிலும் நாட்டம் இல்லை. நானும் மாடர்ன் பெண்ணாக இருக்கத்தான் விரும்புகிறேன். ஆனால் என்ன செய்வது? தோழிகள் ஐபிஎல் மலையில் ஆடிக்கொண்டு சிஎஸ்கே என்று கோஷமிடுகிறார்கள். ஓரமாக நின்று பார்த்து கொண்டே இருக்கிறேன். தொடர்பின் கணங்கள் அழிந்து விட்டனவோ, யாருக்கும் என்னிடம் பேச எதுவும் இல்லையோ. தனி ஆளாய்ந்து தவிர்க்கிறேன். தோழிகளை, உங்கள் ஆட்டத்தில் என்னையும் கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளுங்களேன். தோழிகளுக்கு அந்த ஆட்டம் இவளை சேர்க்காம ஒரு விலகல் வரும். வகுப்புக்கு வெளியே தோழிகள் அவர்கள் பாய் ஃப்ரெண்டுகளுடன் மொபைலில் பேசிக் கொள்கிறார்கள். என் மொபைலை திறந்து அப்பாவுடன் மெதுவாக பேசிக்கொள். அந்த இந்த உலகத்தில் எல்லாமா இருக்கக்கூடியது ஒரு உறவாக அப்பா என்கின்ற அந்த உறவை இது பண்ணுறோம். இந்த தொகுப்புல வந்து ஒரு அப்பாவுக்கு ஒரு தொடர்ச்சியை நான் இன்னொன்று பார்த்தேன். அப்பாவும் சிறுதைகளை பற்றி எழுதியிருக்கேன். ரொம்ப அற்புதமாக எழுது. அந்த அப்பா எழுதின ஒரு கவிதை நான் இன்னைக்கு ஞாபகத்தில் இருந்து எடுத்தேன். அந்த கவிதை ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம், ஜிஎஸ்தான் பண்ணிக்கலாம். நான் எனக்கு நினைவில் இருந்து 25-90களில் எழுதின ஒரு கவிதை எப்படின்னா, அவருக்கு சிறுதீவத்தை பற்றி சொல்லாரு. எப்படி சொல்லாருன்னு சொன்னா, நடக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து விட்டு களத்து போறோம் குப்பிச்சில்லு பீனாலை செடிகளுக்கிடையே சொர்ணாய் சுமக்கும் எங்க சொல்லமான சாமி வச்சிருக்காங்க. ஒரு சொல்லமான சாமி குப்பி போற சில்லுக்கு இடையில நாய்கள் எல்லாம் புரண்டு இது பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்கு. அதுதான் எனக்கு சொல்லமான சாமி. தனக்கு கடவுளை வராது எப்படி எழுதியிருக்க. மகளும் அதே போல ஒரு புராதன பாதையை தெரிவித்து இருக்காரு ஒரு கவிதை எழுதியிருக்கார். ஆனா அப்பாவுக்கும் மகளுக்கும் அந்த கவிதையில இருக்கக்கூடிய ஒரு வேறுபாட்டை நாம் இங்க பார்க்கணும். அது என்னன்னு சொன்னா, அதுதான் ஒரு மலரைத்தன்மை. மகளுக்கு எப்படின்னு சொன்னா, ஒரு கோயிலை பார்க்கும்போது கோயிலில் இருக்கக்கூடிய சாமி ஞாபகத்துக்கு, அதில் விற்கக்கூடிய ஐஸ், அங்கே விற்கக்கூடிய பெலூன், அங்கே இருக்கக்கூடிய சம்பத்து, அந்த கவிதைகள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். அதுக்கு திருவிழாக்களை விட சாமியை விட அங்கே நடக்கக்கூடிய ஒரு கொண்டாட்டங்கள் நடக்குது, அந்த சின்ன சின்ன விஷயங்கள். இந்த ஒரு சிறாத்தன்மைன்னு சொல்லக்கூடியது வந்து தான் அப்பாயும் மகளையும் கவிதைகளுக்கு ஏற்படுத்துவதாக நான் நினைக்கிறேன். எப்படி கனிமொழி கருணாநிதி என்பவர் ஒரு பெண்ணியம் என்கின்ற ஒரு விஷயத்துல அப்பாவிடமிருந்து சற்று விலகுவார், அதே போல இந்த மகன் ஒரு கவிதை எழுத பாருங்க. அது என்னன்னு சொன்னா, சரஸ்வதி பூஜை
ஆட்டோ ஸ்டாண்டில் சரஸ்வதி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இதுல அந்த சரஸ்வதி பூஜை சம்பந்தமான இதை எழுதலாம். அடுத்த பக்கத்து மாதா கோயிலில் மாதா பாட்டு ஒலித்துக் கொண்டு ரெண்டும் ஒன்றாக தெரிகிறோம். ரெண்டுமே பெண்ணின் குரல் தான் ரொம்ப முக்கியம். அந்த கவிதையை அது தூக்கி வைக்கக்கூடிய போடக்கூடிய ஒரு இதெல்லாம் சொன்னா ரெண்டுமே என்னது, ஒரு பெண்ணின் குரல் தான். ரெண்டுமே பெண் வழிபாடு தான். ஒப்பனைகளை மட்டும் மாற்றினால் சரஸ்வதிய மாதாவே. இந்த எனக்கு அந்த பைசலுக்கு சில கவிதைகள் இந்த அளவுக்கு பைசல் எங்க அவங்க கவிதைக்கு ஒரு முக்கியத்துவத்தை இது பண்ணாருன்னு சொன்னா, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சமயம் சார்ந்த ஒரு வினோதம். அது ரெண்டு ஒண்ணுதான். அது வேற இல்லை, இது வேற இல்லை. நான் இவரு நம்ம பரவலியாக்கு மாந்தர்கள் எழுதுறாரு அரங்கநாதன். அவருடைய கதையில எப்பவுமே ஒரு முத்துக்கருப்பன் வருவான். முத்துக்கருப்பன் போய் என்ன சொன்ன, கொஞ்ச நாளா சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய தானுமாலையனை பார்க்கும்போது சிலுவைக்கு ஞாபகம் வரும். ஃபாதர்கிட்ட செல்லாரு, ஃபாதர் எனக்கு தானுமாலையன் முக்கியத்தை பார்க்கும்போது எனக்கு மனசுல வந்து சிலுவை ஞாபகத்துக்கு வருது. உன்னை ஃபாதர் சொல்லியாரு, மகனே கர்த்தர் உன்னை அழைக்கிறார், நீ உடனே சிலுவை வழிபாட்டுக்கு வாழ்ந்து ஃபாதர். அதில் எனக்கு ஒரு சிக்கல் வருது. என்ன சொன்னா, சிலுவையை பார்க்கும்போது எனக்கு அந்த சிறுமிக்கத்துக்கு ஞாபகம் வருது. அது எப்படி அந்த ஒரு தன்மை அவ எழுதுகிறார். ஆசி திரு மாதா கோயில் திருவிழா இந்த கவிதையை நீங்க வணக்கம். அப்ப இந்த வீடெல்லாம் வாங்கி இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்ப இதுல நம்ம பார்க்கக்கூடிய காட்சி என்னன்னு சொன்னா, அந்த கவிதையில இருக்கக்கூடிய ஒரு மதம் சார்ந்த அல்லது ஒரு சாமிய ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கான சொந்தம் சார்ந்த விஷயத்திலிருந்து வெளியே கொண்டு வாழ்றது என்னன்னு சொன்னா, அந்த ஒரு குழந்தைத்தனமான பார்வையில பார்க்கக்கூடிய ஒரு கொண்டாட்டமும் திருவிழா. இது எல்லா மனசுலையும் இருக்கு. ஆனா நமக்கு அந்த விஷயங்களை தூக்கி தூர இருந்துச்சு. நமக்கு ஒரு உருவத்தை காட்டி இது நமக்கானது, அது நமக்கு எதிரானது என்கின்ற அந்த ஒரு எதிர்வை ஒரு சின்ன வயசுலே ஒரு கவிதைகளில் படம் செய்திருக்கிறது பயங்கர ஒரு விஷயமா இருந்தோம். ரெண்டாவது, அதுதான் நான் வந்து சிறார் தன்மைன்னு சொல்லுவேன். நான் ஒரு கவிதையில் எழுதியிருந்தேன், உங்களில் எவரேனும் இந்த குழந்தையை போல ஆகாவிட்டால் உங்களால் கவிதை எழுத முடியாது. கவிதை உலகம் குழந்தைகளுக்கு ஆற்றில் துணி வைக்கும் போது குழந்தைகளின் சட்டை நீக்கல் பைகளில் வெளிப்படும் அதனது கவிதை. குழந்தைய சட்டப்பாக்கிட்ட கொண்டு நம்ம நினைக்கும் போது தெரியும், அது ஒரு பிளேடு கிடக்கும், ஒரு கட்சி கிடக்கும், ஏதாவது பயன்பட நம்ம அது பயனில்லைன்னு நினைக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு அப்போது மிகப்பெரிய ஒரு உலகம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு உலகத்தை சுமந்து நிற்கக்கூடிய இந்த எழுத்து கவிதைகளில் மிகப்பெரிய அளவில் புதுமைக்கு கதைகளில் நான் படிச்சிருக்கேன். அவர் எந்த கதைகளை நீ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய கொண்டு வந்துருவார். அந்த குழந்தையும் அபூர்வமான இதில் உரையாட அது குழந்தைய போல தான் இருக்கும். அது எழுதக்கூடியது ஒரு சிறாத்தன்மையில தான் எழுதுவார். ஆனால் அதையும் தாண்டின ஒரு இது, அவன் செத்துட்டு இருப்பான். ஒரு சாய்வு அவன் பிச்சைக்காரன் திருவள்ளுவர் இருந்து கிட்டே இருந்து மட்டும் இது பண்ணிட்டு இருப்பான். கிட்டே இருந்தவங்க குழந்தை கேட்கும், குழந்தைய தவிர மாம்பழம் வாங்க போவான். குழந்தை அந்த ரோடை தாண்டி இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கான். அது என்னன்னு கேட்கும். அவனுக்கு சாவுன்னு சொல்லுவான். சாவுனா என்னன்னு கேட்பான். அது இப்படி அப்படி காட்டும் போது குழந்தை சொல்லும், இது நல்லா இருக்குது, இன்னும் ஒருக்கா கூட செல்லணும். அப்போ அந்த இடத்துல குழந்தை அந்த வாழ்க்கையின் ஒரு நிகழ்வு என்பதை அது என்னவென்று தெரியாமல் பேசக்கூடிய நேரத்தில் ஒரு குழம்புல ஒரு மனநிலை இருக்கும். பக்கத்து வீட்டில் யாராவது இறந்து போச்சுன்னா குழந்தைகள் வந்து சிரிச்சிட்டு அவன் செத்து போனாங்க. சின்ன குழந்தைகள் பேசும்போது அதுக்கு இதில் அவன் அந்த பல்லை இருக்கு அந்த பச்சைக்கல்ல
அவன் செத்து போனான். ஏன் செத்து போனான்? பச்சை பிள்ளை கேட்குது பார்த்தீங்களா? குழந்தைகள் வந்து சொல்லும்போது குழந்தைகளுக்கு அந்த நேரடியான ஒரு பொருளை தாண்டிய இன்னொரு மனசுல இருக்கும். அந்த உலகங்கள் தான் சகாரா தனது கவிதைகளில் பதிவு செய்திருக்கிறார். அது முழுக்க முழுக்க குழந்தைகளின் உலகம். அந்த குழந்தைகளின் உலகம் தான் அவளுக்கு பட்டாம்பூச்சிகளாக முன்னிலை பூச்சிகளாக மட்டுமல்ல, பூனைக்குட்டியவார். அந்த பிரியா என்கின்ற அந்த பூனைக்குட்டி அந்த பூனையாக உள்ள அனுபவம், இந்த பூனைக்கும் இதுக்கு உள்ள அனுபவம். எனக்கு பூனை பிடிக்கவே செய்யாது. எனக்கு எதுனா வரல, நான் வளர்க்கக்கூடிய நாய்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய நாய்களாக. இப்போ ஒரு நாய் வந்து ரொம்ப கன்னிங் ஒரு இதை எடுத்துட்டு வந்தேன், அது எப்படியும் கையெடுத்து அடிச்சாலே பாம்பை எல்லாம் கொள்ளும். அப்படிப்பட்ட நாய் அந்த ஒரு மாட்டுப்பட்ட அந்த சண்டித்தனங்கிறது கூட தான் நமக்கு பழக்கம். ஆனால் பிள்ளைகளுக்கு பழக்கம் அது அல்ல. பூனை அப்படியே மெதுவாக பதுங்கி இங்கே வந்துட்டு என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு அரைக்கதை உண்டு, அப்படி எத்தி சாடி மீன் சட்டியை தான். அப்போ வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு கோவம் வருமா வராதா? அப்போ மனசில் என்ன தோணும்? இந்த பூனையை விஷம் வச்சு கொள்ளணும். அப்போ பிள்ளை வந்து சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு இந்த நம்ம ஜேக்குன்னா நாய் சாப்பிட்டுட்டு நீர் வைக்கிய சோறை எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் அதை மியாவுன்னு கோபம் காட்டி அது மியாவுன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி எத்து சோடி பாயுது, பூனையை பிடிக்கிறது. அப்படி செய்யாங்க. அது மீதி வைக்கிய சோறு, அது மீதி வைக்கிய சோறு கோழி வருது அப்படின்றது இல்லையா? இப்படி இந்த பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு அவங்க கட்டமைக்கக்கூடிய ஒரு மனம் இருக்கு. அது பெரியவர்களுக்கு இல்லாத மனம். அந்த ஒரு மரத்துல அது குனைக்குட்டிகளாக இருக்குது. இரண்டாவது, தன்னை அவைகளாக காணக்கூடிய அதிகமும் சகாராக்கி கவிதையை தன்னை ஒரு மீனாக காணும். மீன் வந்து சொல்லக்கூடியது எப்பவுமே ஒரு அசையக்கூடிய அந்த ஒரு கவிதை. பழங்குடி மீன் அந்த கவிதையை நம்ம பார்க்கும்போது அந்த கவிதையில முக்கியமான பல விஷயங்கள். அந்த கோயில் அந்த இது நடக்கக்கூடியது மண்டைக்காடு கோயிலுக்கு கடல் அலைகளில் கூட்டம் வந்து செல்கிறார். பிரசாதத்தை மீனுக்கு தீனியாக போடுகிறார்கள். கடல் தேவதையாக ஜொலிக்கிறாள் மண்டைக்காட்டு அம்மா. அவள் கோயில் காக்கூனில் வரும் தங்கத்தீவு. நம்ம அம்மாவும் மடைக்காட்டு அம்மனுக்கு பக்தரான சரி சரி ஓகே. நாமளையும் மண்டைக்காட்டு அம்மனுக்கிட்டேயும் நோவேண்டு எழுதிச்சு அந்த ஒரு துன்பம். கோயிலில் மீன்களின் வலசை போதல். அதில் நான் ஒரு மீன் தான். தன்னை ஒரு மீனாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்னொரு கவிதையில் பாருங்க. அந்த கவிதை எனக்கு ரொம்ப கூர்ம. அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்து இந்த கவிதையை கொடுக்கலாம், ஆய்வு செய்யுது. இப்போ திரைக்கோட்பாடு இருக்குல்ல, பழங்குடி மீன், ஆற்றில் வசிக்கும் பழங்குடி மீன் தான். இது என்ன எண்ணி எனது ஆழம், என் முன்னோர்கள் இங்குதான் குடியிருந்தனர். நீரோட்டத்திற்கு இசைந்த துடுப்புகள் எமது காட்டாற்று வெள்ளம். இது வந்து இந்த கவிதை எப்படி மாறுதுன்னு சொன்னா, ஒரு குறிச்சி நிலத்தில் இருந்தாங்க சொல்றது. அந்த காட்டாற்று வெள்ளம் சொல்லும் போது அது ஒரு மலைப்பகுதியில் அந்த கவிதை மலையை பற்றியோ இது பற்றியோ எந்த இடத்திலையுமே சொல்லலாம். அது அங்க தொடங்குது, ஒரு குறிச்சி நிலத்துல தொடங்குது. ஆனா அது வழிந்து கடைசி எப்படின்னு சொன்னா கடல் நோக்கி துரத்தப்படுகிறோம். கடல் வருது. வீறு கொண்ட வெள்ளத்தின் வேகத்தில் எதிர் நீச்சல்கள் தோற்கின்றன. வந்துவிடு என்று கூப்பிடும் தோழிகளின் கூப்புரல்கள் தூரம் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாய் காதலிருந்து விலகுகின்றன. நீர்ச்சுழல்கள் நாசிக்கு நிறைவேற்றுகின்றன. என்னால் முடியவில்லை தோழிகளை, எப்படியேனும் தப்பித்துக் கொள்ளுங்கள், நான் கொஞ்சம் மயங்கிக் கொள்கிறேன். ஒரு குறிச்சி நிலத்திலிருந்து ஒரு காட்டாற்று வெள்ளத்தில் ஒரு பழங்குடி மீனாக புறப்படுத்த ஒரு வாழ்க்கை என்பது அது முடிந்து போகக்கூடிய இடம் ஒரு நெய்த நிலமாக, ஒரு கடலாக இருக்கும். அது பூமிக்கு கரை தெரியாத தூரம். அது எங்கே போகுதுன்னு தெரியாதையா இருக்கும். அது ஒரு வாழ்க்கைக்கு குறிச்சி நிலத்தில் தான் மனுஷன் தோன்றியிருப்பான். வாழ்க்கைக்கு ஒரு அகண்ட ஒரு பெரிய ஒரு நீளமான ஒரு விஷயத்தை எத்தனையோ நூற்றாண்டுகளாக
சுமந்து மனிதன் கடந்து வந்த ஒரு பாதை. இந்த உள்ள எவ்வளவு எளிதாக ஒரு கவிதைக்குள்ளார பதிவு வச்சிருக்கான். இந்த கவிதை, இந்த தொகுப்பில் உள்ள பழங்குடி மீன் என்பது மிகச்சிறந்த ஒரு தலைப்பு, நல்லா ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிதை. தற்காலத்து கவிதைகளில் நான் வாசித்த கவிதைகளில் மிக சிறப்பாக சொல்ல வேண்டிய ஒரு கவிதையாக நான் இது பண்ணேன். அதுபோல ஒரு இடத்துல இந்த இயற்கைக்கு அசைவுகள் மிக மிக அருமையாக செழிவாக இந்த பகுதியில் இருக்கு. ஒரு இடத்துல தன்னை ஒரு புல்லா, அதை நம்ம பக்தி இலக்கியத்தில் வாசிக்கும் போது அந்த சுனையில் நான் ஒரு மீனாக பிறக்க வேண்டும், புல்லாக பிறக்க வேண்டும், இப்படி நல்ல நல்லா வாசிச்சிருக்கோம். நம்ம பக்தி இலக்கியங்களை, சைவ இலக்கியங்களை, வைணவ இலக்கியங்கள், வைணவத்தில் தான் மீன் அதிகமாகும். அப்படின்னா அது அந்த மீன் அவதாரம் எடுத்து நாங்கள் இருக்கிறோம். புல்லாக பிறக்க வேண்டும், முண்டாக பிறக்க வேண்டும், இப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அது அப்படியே அங்கே இருந்து பெயர், அது ஒரு இதாக இது புல்லிங்கள். அதிகாலையில் கண்வழித்தது புல், தோட்டத்தை, வயல்வெளியை, வானத்தை, நீரை, வெட்டுக்கிளியை, பசுமையை, வாய்க்கால் நீரை, வளர்ந்து சாய்ந்தாடும் நெற்கதிர்களை, வாய்க்காலில் ஓடும் நண்டுகளை, அதிகாலை வெளிச்சத்தை, அதில் நடந்து செல்லும் உழவரை, பனிக்கண்ணாடி கண்ணால் பார்க்கிறது புல். புல் இவ்வளோ அசைவுகளை ஒரு பனிக்கண்ணாடியாக பார்க்கிறது சொல்லக்கூடியது. அது புல் பார்க்கிறது அல்ல, ஒரு கவி மனம் அல்லது ஒரு சகானா அல்லது அதை எழுதுகிறவர் தன்னை ஒரு புல்லாக கருதி கொண்டு இந்த உலகத்தை ஒரு கண்ணாடியாக பார்ப்பது போல, ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறது போல உள்ள ஒரு பார்வை இந்த இதில் தோப்பில் காண கிடைக்குது. அதுபோல மலை பெயர்ப்பு ஒரு கவிதையில் சொல்லுறாங்க, இங்கேயும் ஒரு ஊர் என்பது அதோட முடியாது, அடுத்து ஒரு ஊர், அடுத்து ஒரு ஊர். நான் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால சேரனுக்கு ஒரு கவிதை, அதோட வரிகள் எல்லாம் எனக்கு மறந்து போச்சு. சிங்கள சகோதரிகிட்ட பேசுவான், இங்கேயும் மனிதர்கள் வாழ்கிறார்கள். எனக்கு அந்த சேரனுக்கு அந்த கவிதை ஒரு ரொம்ப அழுத்தமான ஒரு கவிதை. இங்கேயும் மனுஷர்கள் வாழாங்க, உங்க பகுதியில் மட்டும் மனுஷன் வாழல, அதை நீங்க இனமாக கொடுக்கிறீங்க, ஆனா இங்கேயும் மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்று உன் சகோதரிக்கு சொல்லு. இப்படி அந்த கவிதை போகுது. ஏகதேசம் அந்த ஒரு கவிதைக்கு இணையாக எந்த ஊர்கள் தாண்டினாலும் இன்னொரு ஊர் என்பது ஊர் மட்டுமல்ல, அந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நமக்கு ஒரு ஊர் மட்டும்தான் தெரியும், நம்ம ஊர், நம்ம ஏரியா. இது அது ஏறா, அது மற்ற குடியின் ஒரு வார்த்தை சொல்லலாம் தெரியுமா? அது வண்ணாக்குடி, அது ஆசாரியின் குடி, அது இப்படின்னு தான் சொல்லுவோம். அதை ஊருன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்கு நாம் பழகல. அது ஒரு ஜாதியாக எடுத்து பேசக்கூடிய ஒரு சமூகத்தில் அந்த உள்ள கவிதையில என்ன சொல்றான்னு சொன்னா, அதை தாண்டினாலும் அங்கே ஒரு ஊர் இருக்கு. இந்த யாரும் ஊரே யாரும் கேடு சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட்ல தமிழர்கள் இன்னும் கவிதைகளை விதித்து எழுத வேண்டிய ஒரு அர்த்தத்தில் இருக்கு. அதன் தொடர்ச்சி இந்த வரிகள் என்று நான் கருதுகிறேன். சுருக்கமாக இந்த கவிதைகள்ல நான் அதிகம் பார்க்கக்கூடிய இன்னொன்று என்னன்னு சொன்னா, ஒரு இருள்தனமான இருள் தான் உண்மையான வெளிச்சம் உள்ளதுதான். அது எப்பேற்பட்ட ஒரு இது, அதாவது இருள் என்பது குறைந்த ஒளின்னு எங்கேயோ நான் வாசிச்சிருக்கேன். பாரதியாரா, இருள் என்பது குறைந்த ஒளி, அதையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவு இல்லையா இருக்கு. இருள் என்பதுதான் உண்மையான வெளிச்சம். அப்ப அது அந்த மனசுக்குள்ளார வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கவித்திருக்கக்கூடிய ஒரு இது இருள், அது இருட்டு கிடையாதுப்பா. பாரதிய சிறு வெளிச்சம் அல்ல, அதுதான் வெளிச்சம். இப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகள், எங்கு பறந்தாலும் சிறைக்குள்ளே நான் புலங்குகிறேன் என்று பறவைக்கு புரியும். சிறையில் வாழ்ந்துவிட்டு எங்கு சென்றாலும் விடுதலை தானே. இந்த கவிதை இப்படி முடியுது. இந்த தோப்பு எங்க நம்ம பறந்துட்டு இருந்தாலும், சுகுமாரன் ஒரு கவிதை தெரிவார், முட்டைக்குள் இருப்பது அசௌகரியம், எத்தனித்தால் பறக்க கிடைக்கும் வெளியோ கொசுவரைக்குள் அடக்கம். முட்டைக்குள் இருப்பது அசௌகரியம், எத்தனித்தால்
பறக்க கிடைக்கக்கூடிய வெளியோ கொசுவரைக்குள் அடக்கம். இவ்வாறாக சகாநாயக கவிதைகள் நான் இன்னும் நிறைய வச்சிருக்கேன். பேசும்போது இன்னும் ரொம்ப நீங்கள் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. நான் இது ஒரு கட்டுரையாக எழுதி இஎஸ்ஆர் கொடுக்கலாம் என்று தான் முதல் நினைத்தேன். இந்த தொகுப்பு படிக்கிற நேரத்தில் சமகாலத்தில் கவிதையில் உள்ள பேரில் எழுதக்கூடிய வரிகள் ரொம்ப சப்பட்டையாக இருக்கக்கூடிய காலத்தில் இந்த சப்பட்டைக்கு என்ன வார்த்தை சொல்லுறதுன்னு ஃப்ளாஷாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நான் அப்படியும் சொல்ல முடியாது, சப்பட்டையாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இந்த கவிதைகள் அதுக்குள்ளால பல அடுக்குகளையும் பல சிறுக்குகளையும் அர்த்த தளங்களையும் கொண்டு அது நம்மை எங்கோ கடத்தி செல்வதாக இருக்கின்றன. அதற்குள் நீந்துகின்ற மீன்களையும் பறக்கின்ற பட்டாம்பூச்சிகளையும் மின்மினி பூச்சிகளையும் கம்பளி புழுக்களையும் ஒன்று இன்னொன்றாக மாறக்கூடிய மாயாஜாலங்களையும் எல்லாத்தை விட அதிகமாக நாம் வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தின் சமகால அரசியலையும், அது அரசியலாக வெளிப்படையாக சொல்லல, ஆனால் அதுக்குள்ளான எல்லா கவிதைகளையும் ஒரு அரசியலை தேக்கி வைத்திருக்கிறாள். அவள் இன்னும் அதிகமாக எழுத வேண்டும். அவள் தகுதிக்கு மேலே ஒரு 3ஆவது தொகுப்பு. நானே 1988 ஒரு கவிதை தொகுதி போட்டேன். 2017 அடுத்த ஒதுக்கு போட்டேன். எங்கேயோ கவிதையை பற்றிய ஒரு அக்கறை செலுத்தாமல் நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் அக்கறை செலுத்தி எழுதியிருக்கக்கூடிய இந்த கவிதை ஊற்று இன்னும் பேருக்கு வெளிப்பட வேண்டும் என்று கூறி அருமை நண்பர் அண்ணாச்சி பொன்னியின் அவர்களுக்கும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.